புது சாமியாரா இருக்காரு, வெளியூர் சாமியாரா இருப்பாரோ? இவர்கிட்ட போய் இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லி சரி பண்ணிட வேண்டியதான். சாமியே தியானத்துல இருப்பாரு போல. கரெக்டான நேரம் தான், பிரச்சனையை சொன்னா சரி பண்ணி விட்டுருவாரு. சாமி, என் வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு சாமி. நானும் போகாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, எங்கேயுமே என் பிரச்சனை சரியாகலை. இப்படி போகும்போது உங்களை பார்த்தோன்னே உங்கள் மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது, அதை நம்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பிரச்சனையை சரி பண்ணி விட்ருங்க. படித்து முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் வேலை கிடைக்கல. பொண்ணாவது கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எங்கேயுமே பொண்ணு இல்லைங்கிறாங்க. அது போக போகிற இடத்துலலாம் போட்டு அடிக்கிறாங்க, சும்மா போனாலும் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே நமக்கு உடம்பு தாங்காது. தயவு செஞ்சு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரு சாமி. என்ன இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாமி ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. கூப்பிட வேண்டியதான். சாமி. என்னப்பா? என்ன சாமி இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறேன், ஒன்றுமே கவனிக்காமல் இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்க. சாமியா? நான் வரப்பேற்ற ஆறுமுகம்யா. இது ஆறுமுகமா? அப்போ நான் பிரச்சனையை சொல்ல தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஏண்டா, நானே வரப்பேடிட்டு கொஞ்ச நேரம் பழையராஜா பாட்டை கேட்கலாமனு பாட்டை கேட்டுக்கு இருந்தேன். அது பொறுக்கலையாடா உனக்கு? அது யாரியா பழையராஜா? ஆமா, ஒரிஜினல் பேரை சொன்னா அதுக்கு கேச போடுவீங்க.